மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தனது உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகையில், மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். மத்திய அரசின் மருந்தகங்கள் மூலமாக 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர். 2047இல் வளர்ந்த பாரதம் என்ற நமது இலக்கு உலகை கவர்ந்துள்ளது என்றார். மேலும் புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியாவை உலக அளவில் சிறந்து விளங்கச் செய்வதே அரசின் நோக்கம். செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்திய செயற்கை நுண்ணறிவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இன்று நமது இளைஞர்கள் நிறுவனங்கள் முதல் விளையாட்டு விண்வெளித்துறை வரை அனைத்து துறைகளிலும் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்றார்.